நம் பெற்றோர்களே ஒரு சில இடத்துல பேசுறது இருக்கு தெரியுமா? என்ன பேசுவாங்கன்னா, என் மகன் கரெக்டா எங்க போனாலும் வந்து பதுங்க வேண்டிய இடத்துல பதுங்குவான், பாய வேண்டிய இடத்துல பாய்வான், கரெக்டா தப்பிச்சு வந்துடுவான் அப்படின்னா இன்னொரு தாய்ச்சுவான், இது பேக்கு போய் நின்று முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதான் நம்மளாம் அந்த பேக் லிஸ்ட் தான் போய் நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னென்ன நேர்மையானவனுக்கு உண்மையானவனுக்கும் நல்லவனுக்கும் இதுதான் பேரு. அது பெற்றோர்கள்ட்ட இருந்து அதுதான் வரும். அப்படி விவரமா இருக்க வேணாமா? அந்த விவரமா இருக்கிறவன் வந்து இந்த கள்ள வேலை பாக்குறவன், திருட்டு வேலை பாக்குறவன், இவனுக்கெல்லாம் இந்த சமூகம் கொடுத்துருக்கிறது வந்து விவரமானவன். ரொம்ப உண்மையா இயல்புத்தன்மையோட அப்படி நின்று நிஜம் பேசுறவனுக்கு வந்து பாவம்ன்றதுதான் அவனுக்கு தெரியும். என்னைக்கு நம்ம அந்த போட்டி உலகத்துக்குள்ள ஓட ஆரம்பிச்சிட்டோமோ, இன்னொருவரை பார்த்து நம் வாழ்க்கையை அமைச்சுக்க ஆரம்பிச்சிட்டோமோ, இன்னொருவருடைய தேவை, இன்னொருவர் பயன்படுத்தக்கூடிய பொருளை நம்மளும் பயன்படுத்தணும்னு நினைச்சோமோ, தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்கி வாங்கி சேர்த்துட்டு தேவையான பொருட்களை வாங்க முடியாம கடன் வாங்கிட்டு தெரியும். இது மாறணும். இது மாறும்போது நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு வரும்போது எல்லாமே சரியாயிடும். அன்னைக்கு நல்லவனை வந்து ப்ரௌடா சொல்லுவாங்க, நல்லவன் அப்படின்னு.